Daily. Taste the Daily. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆட்டோக்களுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்க இருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இப்படிதான் பல ஆண்டுகளாக ஓலா, ஊபர் போன்ற ஆட்டோக்கள் கட்டணம் வசூலிப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் கட்டணம் வசூலிக்க இருப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் எங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளை மறுநாள், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோக்களுக்கு 1.8 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும், கூடுதல் கிலோமீட்டருக்கு 18 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என ஆட்டோ கூட்டமைப்புகள் அறிவித்தவுடன் போக்குவரத்து துறை ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது எனவும், அவ்வாறு வசூல் செய்யும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சாமானிய ஓட்டுநர் தொழிற்சங்கங்களை போக்குவரத்து துறை மிரட்டியதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓலா, உபர் போன்ற நிறுவனங்கள் அதே 1.8 கிலோமீட்டருக்குள் வரும் சவாரிகளுக்கு 60 ரூபாய்க்கு மேல் வசூல் செய்கிறார்கள். அதாவது நாங்கள் நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட 10 ரூபாய் கூடுதலாக அவர்கள் வசூலிக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக ஓலா, உபர் நிறுவனங்கள் கட்டணம் இப்படித்தான் வசூலிக்கிறார்கள் என்று போக்குவரத்து துறைக்கு தெரியாதா என்றும், இதுவரை ஓலா, உபர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதே போல போக்குவரத்து துறை அப்பாவி ஓட்டுநர்கள் தொழிற்சங்கங்கள் மீது மட்டும்தான் நடவடிக்கை எடுக்குமா என்கின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார்கள். உடனடியாக போக்குவரத்து துறை அமைச்சர், உள்துறை செயலாளர், போக்குவரத்து துறை ஆணையர் மற்றும் உயர் அதிகாரிகளோடு தங்கள் கூட்டமைப்பின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோரை அழைத்து சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்திட வேண்டும் என ஓட்டுநர் தொழிற்சங்கங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அப்படி அந்த கோரிக்கையை ஏற்காத பட்சத்தில் நாளை மறுநாள், அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தாங்கள் அறிவித்த கட்டணத்தை வசூல் செய்வோம் என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.